ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமலி ஃபைண்டிபிள் பேசுகிறேன். மேஷ ராசிக்கு ஜூலை மாத பலன் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாசத்துல சுக்கிர பயிற்சி. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிரன் இந்த மாசத்துல முதல் நாளே வந்து பயிற்சி, அதாவது 30ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுவாரு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து 30 நாள் நடக்கக்கூடிய பயிற்சி. ஸோ சுக்கிர பயிற்சி என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மேலாம் இடத்துக்கு இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல உங்கள் ராசிலேருந்து டிரான்சிட் ஆகி சுக்கிரன் தன்னுடைய ரிஷப வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கனால நம்ம குடும்பத்தில் நமக்கு செல்வாக்கு பெருகக்கூடும், குடும்பத்தில் நல்ல வந்து மரியாதை வரக்கூடும், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடும். சுக்கிரன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2ஆம் இடத்தின் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 2ல் வரக்குள்ள ரஷ்மி யோகம், அதாவது பணத்தை கொடுப்பார், செல்வந்தத்தை கொடுப்பார், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க போறார். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சியில் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க. அதுலேருந்து மீண்டும் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் உதவி பண்ண போகிறார். அப்போ பெரும் செல்வத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார். ஸோ உங்களுக்கு தாராளமாக பணப்புழக்கத்தை கொடுக்க போகிறார். இந்த 30 நாள் தரக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பணத்தையும் இதே சுக்கிரன் தரும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, தனலட்சுமி, தானலட்சுமி, அதாவது அஷ்டலட்சுமிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் செல்வத்தை கொடுக்காம போக மாட்டார். அப்போ இந்த மாதம் மேஷராசிக்கு நிச்சயம் பணம் வரும். அப்போ அது எந்த வழியில் வருது, உங்களுடைய தசா புத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா சிறப்பாக கொடுப்பாருங்க. இதில் எந்த வித மாற்ற கருத்துமே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தான் கொடுக்க போகிறார். 2ல் உங்களுக்கு சுக்கிரன் வராரு, சிறப்பாக இருக்கக்கூடும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பரணி நட்சத்திரம் இருக்கும், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் வரக்கூடும். அதே டைமில் கல்யாணம், காதல், குழந்தை பாக்கியம் இது எல்லாத்தையுமே சுக்கிரன் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இணைவை வந்து சொல்லக்கூடியது. காதலை சொல்லக்கூடிய கிரகம் புதனாக இருந்தாலும் காதலை வந்து தூற்றுவிக்கிறது உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக அவங்க வேலை செய்யக்கூடும். அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்குமே இந்த மேஷராசிக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அஸ்வினிக்கு அடுத்தது பரணி சம்பத்து தாரே, அப்போ கண்டிப்பாக அது வேலை செய்யும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம். இப்போ இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் போவார். அப்போ சுக்கிரனுடைய தொடர்புகளில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மேஷ ராசிக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஜூலை 1லேருந்து கடைசி நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி முரசு நிச்சயமாக கொட்டக்கூடும். உங்களுடைய தேவைகளை நிச்சயம் இந்த சுக்கிரன் வந்து சரி செய்வார். சுக்கிரன் தரக்கூடிய மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். இப்போ ஒரு ஐடியில் வேலை செய்கிறீங்களா, வெளிநாட்டுக்கு போகலாம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்களா, உள்நாட்டிலே இருக்கீங்களா, அப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக போகக்கூடும். அதே டைமில் படிப்பு, அதாவது அடிப்படை கல்வி 10ஆம் வகுப்பு வரைக்குமே 2ஆம் இடம் தான். அப்போ மாணவர்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் இது கொடுக்கக்கூடும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் தான் பெரும் ஒரு வெற்றியை வந்து தருவார். ஸோ மேஷராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன திசை என்ன புத்தி போதோ அதுக்கேற்ற மாதிரி நிச்சயம் வந்து 100% நன்மையை தருவார். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 95% சிறப்பாக வேலை செய்யும். வழிபடக்கூடிய தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் முருகன் தான். மலை மேலே உள்ள முருகன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வளரும், எல்லாத்தையும் கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.